இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருமலை கோயில் கபால பைரவரின் பெருமைகளை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். பக்தர்களை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். செங்கோட்டைக்கு அருகில் அமைந்திருக்கும் மலை முருக கடவுள் கோவிலுக்கு திருமலை கோவில் என்று பெயர். இந்த கோவிலில் திருமலை காளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மலை மேலே வந்தவுடனே முதலில் கடை அருகில் அமைந்திருக்கும் விநாயகரை வழிபட வேண்டும். அதன் பிறகு திருமலை காளியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். முருக கடவுள் வள்ளி தேவானை உடன் ராஜ அலங்காரத்தில் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சந்திரனின் பிராண தேவதை காபால பைரவர் ஆவார். அவர் இங்கு இருந்து பொதுமக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துலா ராசி, விருச்சிக ராசி ஒவ்வொரு மாதமும் விசாக நட்சத்திரம் வரும்போது இங்கே வர வேண்டும். 2 மணி நேரம் வரை இங்கே மலை மேலே இருக்க வேண்டும். அந்த 2 மணி நேரமும் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். நீங்கள் தனுசு லக்னம், சிம்ம லக்னம் அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்து எந்த ஒரு கிரகத்தின் திசை நடந்தாலும் சரி, சந்திர புத்தி ஆரம்பிக்கும் முன்பாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள் என்று இங்கே வருகை தர வேண்டும். இங்கே உள்ள திருமலை காளியிடம் உங்களுடைய எதிர்காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு இங்கே இருக்கும் கபால பைரவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்து முடித்த பிறகு பிரசாதத்தை அங்கே வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். இதன் மூலமாக பாதகம் தரும் சந்திர மகாதசை அல்லது பாதகம் தரும் சந்திர புக்தி உங்களுக்கு பெருமளவு துயரத்தை குறைத்துவிடும். தென்காசியில் இருந்தும் செங்கோட்டையில் இருந்தும் 1 மணி நேரத்திற்கு 1 முறை பேருந்து வசதி இருக்கிறது. இப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துக்கு சென்று நாமும் காபால பைரவரை தரிசித்து சகல சௌபாக்கியத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.